இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதோ அங்க இருக்கான். இவருதான் உங்க அப்பா. ப்ளீஸ் அதை சொல்லிடாதீங்க. நான் உங்களுக்கு நடந்ததெல்லாம் சொல்றேன். கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க. வா. ஏம்மா, அந்த சாமி கிட்ட நீ வேண்டிக்கிட்ட ஆசையே நான் நிறைவேற்றலான்னு பார்த்தா எங்களை இப்படி ஓரமா கூட்டிட்டு வந்துட்டியம்மா. வேண்டாங்க. ஏம்மா அப்படி சொல்ற? அவர் என் அப்பா தான்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த உண்மையை நான் சொல்லாம இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அது என்ன காரணமா இருந்தாலும் சரிம்மா, சோபா சந்திரா எனக்கு தங்கச்சி மாதிரி. நான் உன்னையும் உங்க அப்பாவையும் சேர்த்து வைப்பேன். நான் அப்பா கூட சேரணும்னா நான் காதலிக்கிற ககனை மறக்க வேண்டியதா இருக்கும். ஆமாங்க, அப்பவே பாத்தீங்கல்ல, அவர்தான். அவரை நான் காதலிக்கிறேன். அவரை பார்த்தா அப்பாவுக்காகட்டும் வீட்டுல யாருக்குமே பிடிக்காது. எனக்கு அப்பா வேணும்னு உண்மையை சொல்லிட்டா அவரோட காதலை நான் மறக்க வேண்டியதா இருக்கும். 2 பேர்ல ஒருத்தரையும் என்னால விட்டு கொடுக்க முடியாது. முதல்ல அப்பா மனசுல ககன் மேல இருக்கிற கோவம் போகணும். அப்பதான் அப்பா கிட்ட என்னால உண்மையை சொல்ல முடியும். எனக்கு புரியுதுமா. நீ ஆசைப்படுற காதலுக்காக பெத்த தகப்பனோட பாசத்துல இருந்து விலகி இருக்க. காதலை விட்டு கொடுத்தா அந்த வேதனை எப்படி இருக்கும்னு ஒருத்தர் இல்ல 2 பேர் விஷயத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேம்மா. அப்படி ஒரு நிலைமை உனக்கு வரக்கூடாதுமா. எல்லாரும் காதல்ல மட்டும் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா நீ மட்டும் இங்க 2 பேர் மனசுலயே இடம் முடிக்கணும். கஷ்டம்தான், ஆனா உன்னால முடியும். ஆமாம்மா, மனசார ஒரு விஷயத்த செஞ்சா மலையும் கரையும் சொல்லுவாங்க. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்துல உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா நானும் உங்க அப்பா மாதிரி தான், மறந்துடாத. எனக்கு ஒரு வார்த்தை சொன்னா போதும். வா ஜானகி. வாமா.